கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்க போகுது. அது சத்தமாக இருக்காது, சக்தி வாய்ந்ததாக இருக்க போகுதுங்க. ஆனால் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அமைதியான முடிவும் இப்போ உங்களுடைய வாழ்க்கை முழுக்க உங்களோட பாதையே மாற்றி தீருங்க. இது பண விஷயமா, உறவா, இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை இது உங்களை உள்ள தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயத்தை பற்றினதுங்க. இந்த இனி வரக்கூடிய 10 நாட்கள் சாதாரணம் இல்லைங்க. எந்த நாட்கள்? இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாதியில் நிறுத்திடாதீங்க. முக்கியமான உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிவர போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் சூரியன் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானம் அப்படின்னா என்ன? அது அழிவை குறிக்காது, அது மறுபிறப்பை குறிக்குங்க. அது உள்ள நடக்கும் மாற்றத்தை குறிக்கும். இந்த மாற்றம் வெளியில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உங்களோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக நடக்கும். நீங்கள் யாரையாவது பற்றி, ஏன் உங்களை பற்றியே ஒரு கடுமையான உண்மையை புரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த உண்மையை உங்களால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உண்மைதாங்க உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை எழுதிட்டு அதை அனுப்பாமல் அழைச்சிருக்கீங்களா? அதாவது மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கால் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கையை நிறுத்தி இருக்கீங்களா? அது சாதாரணமான தயக்கம் கிடையாதுங்க. அது உங்களோட மனசு ஒரு விஷயத்திலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இது இன்னும் ஆரம்பம் மட்டும்தாங்க. முக்கியமான பகுதி வரப்போகுது. கடகம் சந்திர ராசி, சந்திரனோட மனசை குறிக்கும். அதனால தான் நீங்கள் மற்ற ராசிகளை விட அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் சின்ன விஷயம் கூட உங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குங்க. ஒரு வார்த்தை மறுபடியும் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முகம் மறக்க முயற்சி பண்ணாலுமே மறக்கவே முடியாது. அது காதலாக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இது வெளியில் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பற்றுதலோட சோதனை. நீங்கள் இப்போ ஒரு குழப்பம், அந்த மனிதனை பற்றினது கிடையாது. அவரை எங்கே இழந்துருவோமோ அப்படிங்கிற கவலை மட்டும்தாங்க. அதனால தான் செய்ய வேண்டியதை தள்ளி வைக்கிறீங்க, சொல்ல வேண்டியதை உங்களுக்குள்ளேயே அடக்குறீங்க. ஆனால் கவனிங்க, இந்த நிலை உங்களை உடைக்க வரல, உங்களை மாற்ற வருதுங்க. முக்கியமான திருப்பம் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பிக்க போகுது. அந்த முக்கியமான மாற்றம் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. அது வெறும் உணர்ச்சியாக இருக்காதுங்க, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு வரலாம், அல்லது புதிய பொறுப்பு உங்கள் மேலே விழலாங்க. குடும்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாங்க. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அடுத்த சில மாதத்தினுடைய பாதையை நிர்ணயிக்க போகுது. அதனால தான் உணர்ச்சியில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மனம் குழப்பமாக இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, இது அழிவுக்கான காலம் இல்லை, இது உங்களினுடைய வாழ்க்கையோட திசை திரும்புறதுக்கான காலம். ஒரு கதவு மெதுவாக மூடப்படும், அதே சமயத்தில் இன்னொரு வாய்ப்பு திறக்க தயாராக இருக்குங்க. அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இனி வரக்கூடிய நாட்களில் சில விஷயங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த காரியங்கள் சத்தமாக நடக்காது, அது உங்களுக்குள்ள தெளிவு உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை குழப்பிய விஷயங்கள் இப்போ ரொம்ப முக்கியம்னே தோணும். நீங்கள் கவனிப்பீங்க, இது எனக்கு உண்மையிலேயே தேவைதானா? அந்த கேள்விதாங்க மாற்றத்தோட முதல் படி. ஒரு உறவு உங்களை விட்டு தூரமாக போகலாம், அல்லது எதிர்பாராத ஒருத்தர் உங்களினுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலாம். ஆனால் கவனிங்க, இந்த மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனையும் வரும்.
அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்குமே 4 நல்லது நடந்தால் 7 கெட்டது கூடவே வருமா. அந்த ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தகவலாக கூட இருக்கலாங்க. அந்த நொடியில் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா இல்லை உணர்ச்சி வசப்படுறீங்களா அப்படிங்கிறது தாங்க விஷயமே. நீங்கள் அந்த தருணத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையினோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்குங்க. இந்த நாட்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உயர்த்த வருது. ஆனால் முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணுங்க. ஒரு நேர்மையான கேள்வி இப்போது உங்களை நோக்கி பிரபஞ்சத்தால் பாய போகுது. நீங்கள் இவ்வளவு நாளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு உங்களை உண்மையிலேயே மதிக்குதான், அல்லது நீங்கள் தான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சிந்திங்க. நீங்கள் இழக்க போகிறத நினச்சி பயப்படுறீங்களா, அல்லது தவறானதை விட்டுற தைரியம் இல்லாமல் தவிக்கிறீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தாங்க உங்களினுடைய அடுத்த 3 மாத வாழ்க்கையோட தசையை முடிவு செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுறணும்னு முடிவெடுத்து அந்த நொடியிலிருந்து உங்களோட வாழ்க்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்குங்க. சுமைகள் எல்லாமே குறையும், மனம் தெளிவாகும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வரும். அந்த நேரத்தில் தாங்க வரும். இந்த காலகட்டம் உங்கள் பலவீனத்தை எடுத்துக்காட்ட வரலங்க, உங்கள் பலத்தை வெளிக்காட்ட வருது. ஒரு வேலை விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், தடைப்பட்ட ஒரு பண விஷயம் சீராகும், அல்லது நீண்ட நாள் நின்றிருந்த விஷயங்கள் நகர ஆரம்பிக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் மனம் உறுதியாக இருக்கணும். கடகராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான நேயர்களே, இந்த மாற்றம் சாதாரணம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கான அழைப்பு. நீங்கள் தயாரா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தயார்னு எழுதுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற முன்னேற்றம் அவசரமாக வராது, நீங்கள் நினச்சதும் வராதுங்க, மெதுவாக வரும். ஆனால் உங்களோடவே காலத்திற்கும் நிலச்சிருக்கு வருங்க. அந்த முன்னேற்றத்திற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே சறுக்கி விழவே மாட்டீங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய 30% அன்பர்களுக்கு வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை வருங்க. இதுதாங்க நான் சொல்ல வேண்டிய பாதையா அப்படிங்கிற கேள்வியும் வரும். சிலருக்கு இந்த காலத்தில் பண விஷயம் முக்கியமாக மாறும். எப்படி செலவை குறைக்கலாம், எப்படி சேமிப்ப ஆரம்பிக்கலாம், இந்த பணத்தை எங்கே போடுறது, நல்லதுன்னு யோசனை வருங்க. இது சாதாரணமான யோசனை இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கும்போது சின்ன முடிவு கூட ஒரு 6 மாதத்திற்கு பிறகு பெரிய பலனை தரும். அதனால தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு பண விஷயத்தில் முடிவெடுக்காதீங்க. யாராவது சொன்னதுக்காக உடனே நம்பி குதிக்காதீங்க. முதல்ல அமைதியாக யோசிங்க, அதுக்கப்புறமா முடிவெடுங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி மிகப்பெரிய தெளிவு வருங்க. யார் உண்மையாக உங்களை ஆதரிக்கிறாங்க, யார் சூழ்நிலை பார்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த தெளிவு தாங்க உங்கள் அடுத்த முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்க போகுது. அடித்தளம் ஆழமாகவும் திடமாகவும் இருந்தால் குடிசையை புறக்கணித்து கோபுரத்தை கட்டலாங்க. கடகராசிக்காரர்களே, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையோட திசையை திருப்பும். நீங்கள் இழந்தது போலவே தோன்றிய விஷயங்கள் எல்லாமே இப்போ உண்மையிலேயே உங்களை பாதுகாத்துடுங்க. நீங்கள் தள்ளி வச்ச முடிவு இப்போ எடுக்க தயாராகுது. இந்த காலம் உங்களை உடைக்கலைங்க, உங்களை உறுதியானவர்களாக மாற்றி கொண்டிருக்குது. மனம் தெளிவாகும், உறவு வலுவாகும், பணம் சீராகும், பாதை நேராகும். உங்களால் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வேல்மாறலை சொல்லுங்கள். தனித்து வழிநடக்கும் என திடத்து ஒரு வளத்து இருபுறத்து மறு கடத்திரவு பகற்று துணையாகும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஜகத்தில் யாரோட துணையோ இல்லாமல் நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீயே அரணாய் நின்று என்னை காப்பாயின்னு நம்ம முருகன் கிட்ட வேண்டுறதாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த அறுபடை முருகனோட வேல் உங்களினுடைய
அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களோட எதிர்கால வாழ்க்கையை மாற்றும். அதனால் எதுக்காகவும் அவசரப்படாதீங்க. உங்களினுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் மோசமான நிலையில் இருக்கோமா அப்படின்னு சொல்கிறீங்களா? அத்தனைன்னெல்லாம் சொல்ல முடியாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் நீங்கள் சந்தோஷத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து எத்தனை நிமிஷத்துக்கு அழப்போகிறோமோ தெரியாது. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்ட காலத்தை மட்டும் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களினுடைய ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கும். இப்போவும் சொல்கிறேங்க, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனால் உங்களுக்குன்னு நிரந்தரம் இல்லை. எப்பவுமே கடன் பிரச்சனை, எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே நிறைய சிக்கல்களில் மாட்டியிருப்பீங்க. தாய் உள்ளம் அப்படின்னா கடகம் தாங்க. தியாகிங்க. தன்னை எரிச்சிக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி நடக்குதுன்னா கண்டிப்பாக எரிச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதவங்க. இவங்களுக்கு பாகுபாடே பார்க்க தெரியாது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே தெரியாது. நிறைய இடங்கள்ல பல துரோகிகளை நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோட தான் வாழ்க்கை நிலை போயிட்டுருக்கும். இவங்களெல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடடா அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்கள சொல்லவே முடியாது. ஆனால் இவங்களால் மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு நிலச்சிருக்கும். கடகராசி ஒரு பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகும். யாரால்? அந்த பிள்ளையால். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக உயர்வாங்க. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, கட்டிக்கிட்டவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, இப்படியே தான் இவங்களினுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பந்தம் மாதிரி தன்னை எரிச்சிக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. கடகத்திற்கு இத்தனை காலம் பெருத்த போராட்டம். அஷ்டம சனியால் படாத கஷ்டம் இல்லை, படாத வேதனை இல்லை. இப்போ அதுக்கு நேர்மாறாக அப்படியே எவ்வளவு கஷ்டத்தினால அடிமட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போகிறீங்க. உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்போ சாதனைகளாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நடக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 100க்கு 100% கடகராசிக்கு உங்களுக்கான வருஷமாக இது அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக இனி அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். எல்லாமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செஞ்சு கொடுக்குறாரு. பண தேவைகள் எல்லாமே தீர்றதுனால வருமானம் எல்லாமே சேமிப்பாக மாறும். குறிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க. சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். கடகத்திற்கு பிரயாணம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் தான் உதவி இல்லையா? தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற உங்களினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக அமைய போகுது.
அதனால் வீட்டில் தொழிலில் முன்னேற்றம், உங்களுடைய தொழிலுக்கு யார் எதிரியோ அவங்களே உங்களுக்கும் எதிரியாக மாறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரு. குறிப்பாக தொழில் வேறு இடத்துக்கு மாற்றலாங்க. வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏற்றமான காலகட்டம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு. முதல்ல புரிஞ்சிக்கவே முடியாது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு. அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமாக முடியும். ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க. இந்த பண பிரச்சனை முடியாமல் இருந்திருக்கும். இடம் மாறுவீங்க. தொழில் மாற்றம் ஏற்படும். லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே வெற்றியாக மாறுங்க. கண்டிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தினுடைய உண்மை உங்களுக்கு தெரிய வைக்குங்க. மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குவீங்க. சிம்மத்தில் கேது பகவான் வர்றதுனால பெரிய மனுஷங்களினுடைய தொடர்பு கிடைக்கும். சமுதாயத்தில் உயர் பதவிகளில் இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கும். லாபஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலையும் ராகு அமரும் போது ஊரே பேசுகிற அளவுக்கு தொழில் ரீதியாக உங்களினுடைய முன்னேற்றம் வரப்போகுதுங்க. அலுவலகத்தில் உங்களோட பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க. லாப வீட்டில் குரு அமர்றதுனால பணவரவு இருக்குது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருந்த நிலை மாறி உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. வேகமாக வேலை செய்ய போகிறீங்க. கடகத்திற்கான எதிரிகளுக்கு அமைப்பே இப்படி தாங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அமோகமான பலன்களை அமைச்சு தருங்க. திருமண வயசில் உங்களுக்கு தகுதியான வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களினுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய திருமணமான பெண்மணிகளுக்கு உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை இருந்தாலும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்வி பெறக்கூடிய கனவுகள் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். படுக்கையில் இருந்தவங்க கூட சிகிச்சை மூலமாக நல்லா எழுந்து நடமாட தொடங்குவீங்க. மூச்சு திணறல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். சொத்து சேர்க்கையில் ஆர்வம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளினுடைய படிப்பு, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் போகுங்க. புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க போகிறீங்க. உறவினர்களினுடைய வருகை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை சூப்பராக மாறப்போகுது. இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உங்களுக்கு அந்த கடவுளினுடைய அருளால்